இப்போது 2026 தேர்தல் வர சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய தமிழில் அரசியல் படங்களாக வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பக்கம் வந்து ஹெச்னோத் இயக்கத்தில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிட்டு இருக்க ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது பொங்கலுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் முழுக்க முழுக்க அரசியலில் தோல் உரிச்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம கிளியராக சொல்லலாம். ஸோ இந்த படம் ஒன்று. ரெண்டாவது, நம்ம சிவகார்த்திகேயன், ரவிமோகன், அதர்வா முரளி நடிச்சிருக்க பராசக்தி படம், நம்ம சுதா கொங்கரா இயக்கிற இந்த படம் முழுக்க முழுக்க அரசியல் படம். ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் மாணவர்களோட எழுச்சி எப்படி இருந்துச்சு தமிழ்நாட்டில் 1965 வருஷம் அப்படிங்கிற அந்த கதை தான் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக இதுவும் பார்த்திங்கன்னா சீன் பை சீன் அனல் பறக்கும்னு நம்ம உறுதியாக நம்பலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதே ரவிமோகன் ஹீரோவாக நடிக்கிற கராத்தே பாபு அப்படிங்கிற படம். இது வந்து சில வருடங்களாக இப்போ கரண்டில் கூட நடக்கிற நம்ம எடப்பாடி பழனிசாமி ஐக்கியமாக இருக்கிற அதிமுக அப்புறம் திமுக இவங்களோட அந்த சட்டசபை விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த ஒரு கிளிப்பிங்ஸ் வந்து வெளியாயிருந்துச்சு. ஸோ இந்த படம் முழுக்க முழுக்க அரசியல் படமாக தான் உருவாகுது. இப்போ இந்த நேரத்தில் இந்த ரவிமோகன் நடிப்பில் வெளிவரக்கிற இந்த அரசியல் படம் கராத்தே பாபு வந்து பார்த்திங்கன்னா சூர்யாவோட 2 படங்களோட இன்ஸ்பிரேஷன்னு சொல்கிறாங்க. ஒன்று, மணிரத்னம் இயக்கத்தில் சூர்யா நடித்த ஆயுத எழுத்து, கிட்டத்தட்ட பராசக்தியும் அதன் சாயலில் தான் இருக்குது, அது வேறு விஷயம். பட் ஆயுத எழுத்து கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா சட்டசபைக்குள்ளே சூர்யா நுழையும் போது எதிர்க்கட்சியாக தோற்று உட்காந்துருக்க பாரதி ராஜா அவரை விஷமத்தோடு வரவேற்பார். இனிமே தான் நீ பார்க்க போகிறப்பா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுலேருந்து ஒரு படம் ஸ்டார்ட் ஆனால் எப்படி இருக்கும், அதுதான் இந்த கராத்தே பாபு அப்படின்னு ஒரு பேச்சு ஓடிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செல்வராகவன் இயக்கத்தில் சூர்யா நடித்த என்ஜிகே படமும் பார்த்திங்கன்னா அரசியல் படம் தான். ஸோ அந்த படத்தோட சாயலும் இதில் இருக்குது. ஏன்னா சூர்யாக்கள் அரசியல் நுழைஞ்சதுக்கப்புறம் படிப்படியாக மேலே வர்றதுக்கு என்ன மாதிரியான தகுதித்தங்கள்லாம் பண்ணுவார் அப்படிங்கிறத வந்து காட்டியிருந்தார். ஸோ அதோட இன்ஸ்பயரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கராத்தே பாபுவும் இருக்குங்கிறாங்க. ஸோ 2 சூர்யா படங்கள், ஒன்று ஆயுத எழுத்து, இன்னொன்று என்ஜிகே, இதோட தாக்கம் தான் இந்த கராத்தே பாபு அப்படிங்கிறாங்க. இன்னொன்று நம்ம ஏற்கனவே மாதிரி ஆயுத எழுத்தோட தாக்கம் பராசக்தியில் இருக்குங்கிறதையும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ எங்கே பார்த்தாலும் சூர்யாவோட படங்கள் மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனில் இருக்குது அப்படிங்கிறது சூர்யா ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையாக இருக்குது.